திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சர்ப்ப காவடி, அதாவது பாம்பு காவடி. சர்ப்ப காவடியோட சிறப்பு என்ன, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு எந்த மாதிரி விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். முருகனுக்கான வேண்டுதலை நிறைவேற்ற பக்தர்கள் எடுக்கக்கூடிய காவடிகள் பல உண்டு. பால் காவடி, முருகனுக்காக விரதம் இருந்து செம்புல பால் எடுத்துட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பேர் தான் பால் காவடி. பன்னீர் காவடி, பக்தர்கள் முருகனை நோக்கி விரதம் இருந்து யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காவடி எடுத்துட்டு போவாங்க. அக்னி காவடி, முருகனை வேண்டி பூ மிதித்து, அதாவது நெருப்பு மேல ஏறி காவடி எடுக்கிறது. இதுக்காக பக்தர்கள் கடுமையான விரதம் இருக்காங்க. முருகன் கிட்ட தீராத பக்தியும் முருகனோட அருளும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி காவடிலாம் எடுக்க முடியும். சந்தன காவடி, சர்க்கரை காவடி, இளநீர் காவடி, பனை ஓலை வரக்கூடிய மட்டையில 2 பக்கமும் இளநீர் கட்டி மேளதாளங்கள் எதுவுமே இல்லாம வேல் 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 அப்படின்னு சொல்லி பக்தர்கள் முருகனை கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. இந்த இளநீரை முருகனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. வேல் காவடி, இத அலகு குத்துதல்னு சொல்லுவாங்க. நாக்கு, கன்னம், கைகள்ல மட்டும் இல்லாம உடம்போட மற்ற பகுதிகள்லயும் சின்ன சைஸ்லயும் சரி பெரிய சைஸ்லயும் சரி வேல் வடிவமுள்ள ஊசியால குத்தி, சிலர் காவடி போல தூக்கிக்கிட்டும், சிலர் முதுகுல இருக்கிற கொக்கியில ஒரு சின்ன ரதம் போல இழுத்துக்கிட்டும் வருவாங்க. யார் யார் எப்படி வேண்டிக்கிட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. கரும்பு தூளி காவடி, அதாவது குழந்தை வரம் வேண்டின பக்தர்கள் குழந்தை பிறந்ததும் கரும்புல தூளி கட்டி, அதாவது தொட்டில் கட்டி, அதுல அந்த சின்ன குழந்தைய படுக்க வச்சு தூக்கிட்டு வருவாங்க. குழந்தை வரம் தந்த முருகனுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த கரும்பு காவடி எடுத்துட்டு வருவாங்க பக்தர்கள். மயில் காவடி, இத பறவை காவடின்னு சொல்லுவாங்க. மயில் தோகையால அலங்கரிக்கப்பட்ட இந்த காவடிய பக்தர்கள் ஊர்வலமா எடுத்துட்டு வராங்க. பறவை காவடி எடுக்கக்கூடியவங்க உடம்பெல்லாம் அலகு குத்தி ஒரு வண்டியில தொங்க விட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த வண்டியில மயில் தோகை போல அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி விதவிதமான காவடிகள் எடுத்துட்டு வராங்க. அதுல சர்ப்ப காவடியும் மச்ச காவடியும் ரொம்பவும் வித்தியாசமானது. இந்த காவடி முன்னாடி அதிக பேர் எடுப்பாங்க, இப்போ யாராவது ஒரு சிலர் மட்டுமே எடுக்கிறாங்க. நல்ல பாம்பை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு கட்டி அதை முருகனுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு பேர் தான் சர்ப்ப காவடி. சர்ப்ப காவடி எடுக்கக்கூடிய பக்தர் 41 நாள் கடுமையான விரதம் இருக்கணும். அந்த சமயம் ஒரு குறிப்பிட்ட பாம்பு எந்த காட்டுல இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்தருக்கு கனவு வருமா. உடனே அந்த பக்தரும் முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு கனவுல கண்ட இடத்துக்கு போய் மீன் தொட்டி மாதிரி கண்ணாடி பெட்டி செஞ்சு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் போது அங்க இருக்கிற பாம்பு தானாவே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள படுத்துக்கணும்னு சொல்றாங்க. உடனே அந்த பக்தரும் கண்ணாடி பெட்டிக்குள்ள உப்பு போட்டு மூடி முருகனை பக்தியோட நினைச்சு சர்ப்பத்தை காவடியா சுமந்து திருச்செந்தூர் கடற்கரைக்கு வருவாராம். கடற்கரைக்கு வந்ததும் மூடி வச்சிருந்த பெட்டியை திறந்து விடுறாரு அந்த பக்தர். உடனே பெட்டிக்குள்ள இருந்த பாம்பு யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாம நேர கடலுக்குள்ள போற அதிசயத்தை பாருங்க. முன்னாடி எல்லாம் அந்த சர்ப்ப காவடி அடிக்கடி வருமா, இப்பெல்லாம் எப்பவாவதுதான் வருது. இந்த மாதிரி காவடிகள் எடுப்பது அவரவர் நம்பிக்கை. ஆனா இந்த சர்ப்ப காவடி அதிசயமான ஆச்சரியமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலை பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை சேரும். நன்றி.